ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா, இன்னைக்கு கண்டென்ட் ஒன்றுமே கிடைக்கல. அதனால் நிம்மி என்ன சொன்னால், சரி பிரியாணி செஞ்சு அதை ஒரு வீடியோவை போடுவோம் அப்படின்ட்டு. அதான் சரி கிளம்பிட்டு இருக்கா. மீ மீ நினைஞ்சிட்டு இருக்க வா டக்கு. A few moments later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னென்னா, பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதான் சரி ஒரு வீடியோவை செஞ்சு போட்டுரும் அப்படின்ட்டு தான் நிம்மி சொன்னான். இன்னைக்கு கண்டென்ட் எதுவும் கிடைக்காதனால சண்டே ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ செய்ய போகிறோம். சண்டேங்கிறனாலே இல்ல, கண்டென்ட் சுத்தமாவே கிடைக்கல. அதனாலதான் இந்த பிரியாணி செஞ்சு அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியால தான் நான் சமைச்சு போட்டுட்டு இருக்கேன். என்ன பார்த்து நான் பண்ற பிரியாணிய நீங்க செய்யணும்னு நான் சொல்லல, கண்டென்ட் கிடைக்காதனால இந்த பிரியாணி செஞ்சு அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி வாங்க. என்ன செய்றீங்க? எண்ணெய் ஊத்திட்டு இருக்கேன். நேற்று போட்ட வீடியோலாம் நல்லா இருந்துச்சா எப்படின்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கும். அதை நீ சொல்லக்கூடாது, பார்க்குறது சரியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தானே இருந்துச்சு? கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. கண்டிப்பாக பண்ணணும். நான் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்து இந்த பிரியாணி இலையே போட்டாச்சு. அடுத்தது சோம்பு. பிரியாணிக்கு முக்கியமே பட்டையிலையும் இந்த சோம்பும் தான். இந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐட்டம்ஸ்லாம் போட்டால் பிரியாணி வந்து வேற லெவலில் இருக்குமா. நிறைய வீடியோ பார்த்தேன். வீடியோ பார்த்ததும் இல்லாமல் எங்கள் வீட்லேயும் பிரியாணிலாம் செய்வாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிரியாணிக்கு டேஸ்ட்டே இந்த ஸ்பைசஸும் தயிரும் தான் சொல்லுவாங்க. அதனால் தயிர் இன்னைக்கு 2 பாக்கெட் வாங்கியாச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் வீடியோ, அடுத்த வாரத்துக்குலாம் வீடியோ கிடையாது. அதனால கண்டென்ட் இல்லாதனால இன்னைக்கு பிரியாணி செஞ்சதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் போட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் நாளையிலேருந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு கையிலே பிடிக்க முடியாது. இந்த வீடியோ ஏதோ சனி ஞாயிறு லீவுனால வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஏன்னா நேற்று தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் பயம், கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்கு. இப்போ எண்ணெய் போட்டு நான் ஸ்பைசஸ் எல்லாம் வந்துச்சு. சரி வெங்காயம் போட்டுக்கிறேன். நேற்று சொன்ன மாதிரி தனித்தனியாக எல்லோரும் வதக்குவாங்க. நான் தனித்தனியாலாம் வதக்க மாட்டேன். வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டே வதக்கிடுவேன். தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நான் திருப்பிக்கிறேன். போட்டாச்சு. மல்லி இலையும் சேர்த்துட்டேன். புதினா பிரியாணிக்கு போடணும். கடையிலேயே புதினா வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் புதினாவை மட்டும் நான் போடலை. நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் கண்டிப்பாக புதினா இலை போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் போடுறது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக மிக்சியில் அரைச்சி பிரியாணி கூட சேர்ப்பாங்க. இன்றைக்கி என் வீட்டுக்கார கடைக்கு போக சொன்னோன்னா அவங்க வாங்கிட்டு வந்தது தான் இந்த பேஸ்ட்டு. இல்லைன்னா நான் கையில் தான் அரைச்சி நான் போடுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும். இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் உப்பு நான் சேர்த்துட்டேன். லேசாக அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து சிக்கன் மசாலா, ஆச்சியோட சிக்கன் மசாலா. நிறைய பேர் பிரியாணி மசாலா சேர்ப்பாங்க. நான் பிரியாணி மசாலா சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா சேர்த்துப்பேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 3 தடவை கிண்டி இருக்கேன். அதெல்லாம் நல்லாயிருக்கும்.
நமக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பிரியாணியில் இல்லை, இது 3rd டைம். அதனால நல்லா வரும்னு நான் எதிர்பார்த்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ போட்டது வந்து இப்போ யாங்க கரம் மசாலா பொடி சரிங்களா சேர்த்துட்டேன். நேற்று போட்டேன்ல நூடுல்ஸில் அதே தான். லேசாக அப்படியே ஒரு லேசாக அப்படி கிண்டிட்டு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடுதலாக குறைச்சலாகவும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா நான் சொன்னேன்ல முன்னாடியே கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். கொஞ்சம் நீங்கள் உப்பும் உரப்பும் கொஞ்சம் கூடிடுச்சுன்னா கூட இந்த தயிர் வந்து சேர்த்துட்டிங்கன்னா இந்த உப்பு உரப்பையும் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அதுக்காக தான் தயிர் நம்ம சேர்த்துக்கிறோம் சரிங்களா. தயிர் சேர்த்துனே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்குது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆனால் எனக்கு இந்த வாடை வந்து பிடிக்கும். பட் ஆனால் இதை டேஸ்ட் பண்ணுவாங்க சில பேர், உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்குமான்னு. ஆனால் நான் டேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் தான் இருக்குது. 50 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். எப்பவுமே 80 ரூபாய்க்கு வாங்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஆகுனால 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. போதும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும். நல்லா சிக்கனை புழிஞ்சுக்கோங்க. எப்படினாலும் தண்ணி வந்து அடியில் வந்து சேரும். அதான் நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் போய் அந்த சிக்கனில் நல்லா வந்து அதை ட்ரை ஆக்க விடாமல் நல்லா பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து ரைத்தா என் வீட்டுக்காருக்கு. எனக்கு இது பிடிக்காது, அதனால அவங்களுக்கு மட்டும் நான் செஞ்சு நான் அப்போதே வச்சுட்டேன். அப்புறம் வந்து நம்ம இப்போ வதங்கிடுச்சா, அடுத்து வந்து அரிசி. இது என்ன அரிசின்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. அரிசி பேர் தெரிஞ்சால் நீங்கள் அதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். எந்த அரிசினாலும் நான் போட்டுப்பேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி போட்டுட்டு இப்படி நல்லா அடியிலேருந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் வேணும் இல்லை. இந்த மாதிரி கிளறிட்டு நான் இந்த பாத்திரத்தில் இவ்வளோ தண்ணி வந்து எடுத்திருக்கேன். நான் நீங்கள் அரிசி தந்தாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது எவ்வளோ ஊற்றுனேன்னா நான் 2.5 செம்பு அளவுக்கு நான் ஊற்றுனேன்னு நினைக்கிறேன். 2.5 செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூடுதலாக குறைச்சலாகவும் சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வச்சாலும் பிரச்சனை தான், தண்ணி பூரா வெளியே வந்துடுது. அதனால் நீங்கள் கரெக்டான அளவில் ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். நான் செஞ்ச பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இதுவுமே எனக்கு உரப்பு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம் எப்படி இருக்குங்க. 3rd டைம் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் வீடியோ அப்படிங்கிற வந்ததுனால பயத்தோடு தான் இந்த பிரியாணி வந்து பண்ணிகிட்ருக்கேன். பயம் இல்லாமலாம் இல்லை, பேசுகிறத நல்லா பேசிகிட்ருக்கேன். ஆனால் பேஸ் மட்டும் ரொம்ப பயங்கரமாக அப்படியே ஆடான்னு ஆடுது. தண்ணி நிறைய ஊற்றிருக்கா போல. என்னமி இப்போ தான் ஊற்றுனேன், வீடியோக்கு அப்புறம் மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்புமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, எல்லாம் ஒரு குருட்டா மூக்கில் சேர்த்துட்ருக்கேன். சாப்பிட போகிறது என் வீட்டுக்கார நானும் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் சரியா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? அப்போ அன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக 2 இலவு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்காது, நல்லா தான் இருக்கும். நான் வெயிட் போட்டு குக்கரை மூடிட்டேன். நேராக வச்சாச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். அது 2 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம பிரியாணி பண்ணியாச்சு. பிரியாணி பாருங்கள், கலர்ஃபுல்லாக ஜம்முன்னு இருக்குது. இது அவங்களுக்கு, இது வந்து எனக்கு. இதுதான் பிரியாணியோட அவுட்புட். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலையை மீட் பண்ணுவோம். பாய்.